வணக்கம் நண்பா. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் முன்னப்பின இருக்கும், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கண்டிப்பா எல்லாரும் பாத்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் காஸ்ட் போட்டு வாங்கியிருந்தாலும் கூட கேமராவோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா மொக்கையா தான் இருக்கும். சோ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரானரியா கேமரா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அதுவே ஒரு ரேட் வந்துடும். அப்படி இல்லாம கண்டிப்பா உங்கள்ட்ட பாத்தீங்கன்னா பழைய மொபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அது 720, 1080 வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெக்கார்ட் பண்ணும். அப்படி உள்ள பழைய மொபைல்ஸை எப்படி உங்களோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கேமராவை யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க பழைய கவர்மெண்ட் லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல கேமராங்கிற ஆப்ஷனே இருக்காது, கேமராவே இருக்காது அதுல. அந்த மாதிரி கேமராவே இல்லாத லேப்டாப்ல கூட இதை பாத்தீங்கன்னா கேமராவை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் கேமரா இருக்குன்னா கூட அதோட நல்ல ஹை குவாலிட்டியா ரெக்கார்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க மீட்டிங், எக்ஸாம், மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேமரா அக்சஸ் பண்ணி நீங்க என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சோ இதை எப்படி பண்றது, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஃப்ரீயாவே நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும். சோ அது லேட்டஸ்ட் வெர்ஷன்ல உங்கள்ட்ட பழைய வெர்ஷன் இருந்தா கூட ஓகே, ஒரு 2GB RAM இருந்தா கூட எனாஃப் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஏத்திக்கங்க, WebCam X அப்படிங்கறத. இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைஃபை செட்டிங்ஸ் நார்மலா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா கேமரா, பேக் கேமரா அக்சஸ் பண்றீங்களா இல்ல ஃப்ரண்ட் கேமரான்னு கேட்கும். ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கனெக்ட் பண்ண போறோம். இதை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல்ல ஒரு சில செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட செட்டிங் டேப் போய்க்குங்க. அதுல மை டிவைஸ் இல்லாட்டா மை போன் இருக்கும், அதுல போய்க்கங்க. அதுல போயிட்டு பில்ட் நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டா ஆல் ஸ்பெக்ல போனீங்கன்னா நீங்க MIUI வெர்ஷனா MIUI வெர்ஷன் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். சோ அந்த டெவலப்பர் ஆப்ஷனை நீங்க மேல சர்ச் பண்ணி எடுக்கலாம். இதுவே MI டிவைஸ் இருந்துச்சுன்னா அடிஷனல் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா கடைசியா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அதை நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா USB டீபக்கிங் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட டிவைஸ்லயும் கண்டிப்பா இருக்கும். அதுல நீங்க சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் டெவலப்பர் ஆப்ஷனா. அதுக்குள்ள போயிட்டு இந்த USB டீபக்கிங் நீங்க ஆன் பண்ணிக்கங்க. சோ இதை ஆன் பண்ணிட்டா போதும். இவ்வளவுதான் நம்ம மொபைல்ல பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசில அதே மாதிரி அதுக்குரிய சாஃப்ட்வேர் இருக்கு. இது ஒரு 10 MB தான் வரும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நார்மலா இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா லேன் வைஃபைல நீங்க கனெக்ட் பண்றீங்களா இல்ல USB ல கனெக்ட் பண்றீங்களா இல்ல ஓவரால் ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி வைஃபை சர்வர் மூலமா கனெக்ட் பண்றீங்களான்னு கேட்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம USB மூலமா தான் கனெக்ட் பண்ண போறோம். அதாவது இந்த லேன் கனெக்ஷன் மூலமா தான் பண்ண போறோம். சோ அது லேன்னா நீங்க லேன் கேபிள் அப்படின்னா தேவையில்ல, நீங்க சாதாரண USB கேபிள் மூலமாவே இதை கனெக்ட் பண்ண முடியும். சோ அதை எப்படின்னு பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல்ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட போர்ட்டுக்குரிய ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். வைஃபை செட்டிங்ஸ் அப்படின்னு போட்ட ஆப்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க USB கேபிள் எடுத்துக்கோங்க. உங்க மொபைலுக்கு ஒரு USB கேபிள் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அனதர் எண்டை பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட பிசில கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ இது உங்களோட டேட்டா கேபிள் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா பிசி டு மொபைல் கனெக்ட் பண்றீங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. சோ இதை பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நீங்க டேட்டா டிரான்ஸ்பர் இந்த மாதிரிலாம் கேட்கும். சோ அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. சார்ஜ் ஏறுறது அது வாட்டுக்கு ஏறிட்டு போகுது. நீங்க செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல போயிட்டு USB த்ரெட்டனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டா கனெக்ஷன்ஸ்ல போனீங்கன்னா உள்ள இருக்கும். சில டைம் ஆப்ஷன் வெளியே இருக்கும். அப்படி இல்லாட்டா அந்த போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கறதுக்குள்ள போனீங்கன்னா USB டெதரிங் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க எனபிள் பண்ணிக்கங்க. சோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணாதான் இந்த கேமரா அக்சஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எடுக்கும், இல்லாட்டா எடுக்காது. அதுக்காண்டி தான் எனபிள் பண்ண சொல்றது. சோ கம்பல்சரி இதை எனபிள் பண்ணிக்கங்க. எனபிள் பண்ணிட்டு அகைன் இந்த அப்ளிகேஷன்ல வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிவைஸ் IP பாத்தீங்கன்னா ஒன்னு கிரியேட் ஆயிருக்கும். சோ இந்த டிவைஸ் IPயும் இந்த போர்ட்டும் கிரியேட் ஆயிருச்சுனாலே நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வயர்லெஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா நீங்க டிவைஸ் IP அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்ட் இது ரெண்டையும் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட கேமரா பாத்தீங்கன்னா அப்படியே உங்களோட லேப்டாப் கேமரா பாத்தீங்கன்னா யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அவ்வளவுதான் கைஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா பண்ணியாச்சு. இவ்வளவுதான் கைஸ். இந்த மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும் போதோ இல்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறோம் நீங்க மொபைல் கேம் இல்லாம நார்மல் கேம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி ரொம்ப கன்றாவியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ப்ராப்பரா செட் பண்ணி வச்சுட்டேன். உங்களோட ட்ரைப் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்பரா கூட நீங்க செட் பண்ணி வச்சிடலாம். இப்ப இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மொபைல் கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம மறைச்சோம்னா ஸோ கீழே உள்ள கேமராவும் பார்த்தீங்கன்னா மறையுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு லேப்டாப்லேயே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் போய் கூட நீங்கள் கேமராவை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா எங்கெங்கே அக்சஸ் ஆகுமோ அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அக்சஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி OBS ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ OBS ஸ்டுடியோ ஆப்பை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் சோர்ஸில், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கேப்சர் டிவைஸ், ஏன்னா இது வந்து கேமரா அக்சஸ், அதனால வீடியோ கேப்சர் டிவைஸ் தான். அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். என்னதுல பார்த்தீங்கன்னா கேமரா இல்லை, அதனால ஸ்ட்ரைட்டாக இதையே எடுத்துக்கிச்சு. கேமரா இருந்துச்சுன்னா கேமராவை எடுத்துக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இதோட கேம் சோர்ஸ் 2 அப்படின்னு போட்டுருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் கேமராவோட அக்சஸை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக கேமரா அக்சஸாக எடுத்துக்கிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டா கேம் விளாடும் போது அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு கேமரா தேவைப்படுதுனா கூட இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா தெரியுது, ஆனால் நம்ம கேமரா தெரியல, அதனால அதை மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, அதை மேலே எடுத்து விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா அக்சஸும் வந்துருச்சு. அதோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கேமரா அக்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட லேப்டாப்ல கேமரா இருக்குன்னா அதோட குவாலிட்டி ஒரு 480 கூட இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080, உங்கள் கேமரா 4K வரைக்கும் இருந்துச்சுன்னா 4K வரைக்கும் கூட நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதை குவைட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு சைடில் உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக குவைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈஸியாக குவைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.